Hi students, இன்னைக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்ம பேன் கார்டு எப்படி அவங்களுடைய வெப்சைட்டில் போய் இன்ஸ்டா பேன் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி டைப் பண்ணுங்கள். அதில் வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், www.incometax.gov.in. அதை கிளிக் பண்ணுங்கள், கவர்மெண்ட்டோட வெப்சைட்டு. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணால் எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருப்பாங்க. இதை வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இபே டேக்ஸ், சஜஷன் ஃபார் சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் ஐடி ரூல்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ், அப்புறம் டிடிவிஎஸ்ஒய் ஸ்கீம்ஸ் ஃபார் 2024, இ-வெரிஃபை ரிட்டர்ன், வெரிஃபை பேன் ஸ்டேட்டஸ், நோ டேக்ஸ் பேமெண்ட் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டன்ட் இ-பேன், நோ யுவர் ஏஓ, வெரிஃபை சர்வீஸ் ரெக்வஸ்ட் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ், லிங்க் ஆதார் எல்லாமே இருக்கும். நீங்கள் மேலே போய் ஸ்க்ரோல் பண்ணி இங்கே இன்ஸ்டன்ட் இ-பேன் இருக்குல்ல, அது கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அந்த பேஜில் இங்கே இருக்குது பாருங்கள், இ-பேன் ஃபெசிலிட்டி இஸ் ஃபார் அலாட்மெண்ட் ஆஃப் இன்ஸ்டன்ட் பேன். ஓகேங்களா? ஆன் நியர் ரியல் டைம் பேசிஸ் ஃபார் தோஸ் அப்ளிகண்ட் ஹூ பொசஸ் எ வேலிட் ஆதார் நம்பர். ஓகேங்களா? வேலிட் ஆதார் நம்பர் வச்சுருந்தா நீங்கள் இ-பேன் ஃபெசிலிட்டி நீங்கள் அவைல் பண்ணலாம். அதாவது இன்ஸ்டன்ட் பேன் நீங்கள் வந்து அவைல் பண்ணலாம். பேன் இஸ் இஷ்யூட் இன் பிடிஎஃப் ஃபார்மேட் டு அப்ளிகண்ட்ஸ் விச் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இது ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் வார்னிங்கும் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். ஆஸ் பர் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் செக்ஷன் 139A ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961, a person should not possess more than one PAN card. So one PAN. And as per section 272B1, if a person fails to comply with the provision of section 139A, that is, if a person possesses more than one PAN, it will be attract a penalty of rupees 10,000. 10,000 ரூபாய் பெனால்ட்டி வரும். எப்போ ஒன்றுக்கு மேலே பேன் கார்டு இருக்கக்கூடாது. ஒரு நபருக்கு ஒரு பேன் கார்டு தான், அதாவது ஒரு பேன் கார்டு தான் தருவாங்க. நீங்கள் வந்து ஒன்றுக்கு மேலே பேன் கார்டு வாங்கியிருந்தால் நீங்கள் சரண்டர் பண்ணிடுங்க, இல்லைனாக்கா 10,000 rupees ஃபைன். இது வந்து ஈஸி அண்ட் பேப்பர்லெஸ் ப்ராசஸ். அதாவது பேப்பர்லெஸ் ப்ராசஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம், நீங்கள் பிரிண்ட் கூட எடுத்துக்கலாம். அப்புறம் இட் ஹோல்ட் த சேம் வேல்யூ ஆஸ் ஃபிசிக்கல் பேன் கார்டு. அதாவது ஃபிசிக்கல் பேன் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணி வாங்குறீங்க இல்லையா, அது சேம் வேல்யூ தான் இதுக்கும் இருக்கும். ஆல் யூ நீட் இஸ் ஆதார் கார்டு அண்ட் லிங்க்டு மொபைல் நம்பர். உங்களுக்கு என்னென்ன தேவை? ஒரு ஆதார் கார்டு, உங்களுடைய ஆதார் கார்டும் உங்களுடைய அந்த ஆதார் கார்டில் லிங்க் பண்ண மொபைல் நம்பரும் தான் தேவை. அது ஆக்டிவாக இருந்தால் ஓடிபி வரும். ஓகேவா? அதே மாதிரி கெட் நியூ இ-பேன். இ-பேன் இஸ் எ டிஜிட்டலி சைன்டு பேன் கார்டு இஷ்யூட் இன் எலக்ட்ரானிக் ஃபார்மேட் பேஸ்ட் ஆன் இகேஒய்சி டேட்டா ஆஃப் ஆதார். உங்களுடைய இகேஒய்சி டேட்டா இருக்கு இல்லையா ஆதாரில், அந்த டேட்டா வச்சு தான் நீங்கள் இ-பேன் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பார்த்துக்கோங்க. செக் ஸ்டேட்டஸ் ஆர் டவுன்லோட் இ-பேன். செக் ஸ்டேட்டஸ் ஆஃப் பெண்டிங் இ-பேன் ரிக்வஸ்ட் ஆர் டவுன்லோட் இ-பேன். நீங்கள் இதெல்லாம் அப்ளை பண்ண பிறகு தான் நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இங்கே நீங்கள் இ-பேன் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, கெட் நியூ இ-பேன் என்று கிளிக் பண்ணுறீங்க. ஓகேங்களா? திருப்பியும் வந்து வார்னிங் தராங்க. அதாவது கெட் நியூ இ-பேன் இண்டிகேட்ஸ், அதாவது ஆஸ் பர் அதே தான் வார்னிங். ஒருத்தருக்கு ஒரு பேன் கார்டு தான், மோர் தென் ஒன் பேன் கார்டு இருந்தால் 10,000 rupees பெனால்ட்டி. ரிமெம்பர், இட் இஸ் an Aadhaar eKYC based process. An allotment of PAN is free of cost. A PDF file of PAN will be generated and issued to the applicant. Enter the 12-digit Aadhaar number. இங்கே வந்து நீங்கள் 12-digit Aadhaar number என்டர் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து செக்யூரிட்டினால நான் என்டர் பண்ணி நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேங்களா? இன்னொன்று, ஐ ஹாவ் நெவர் பீன் அலாட்டட் எ பேன் நம்பர். ஓகேங்களா? இது இ-பேன் இன்ஸ்டா பேன் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பேன் நம்பர் இருக்கக்கூடாது. பேன் நம்பர் நீங்கள் என்எஸ்டிஎல் வெப்சைட்லேயோ இல்லை யூடிஐ வெப்சைட்லேயோ போட்டு வாங்கியிருக்கக்கூடாது. இப்போ தான் நீங்கள் புதுசாக பேன் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து இதுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள். அதாவது ஐ ஹாவ் நெவர் பீன் அலாட்டட் எ பேன் நம்பர். மை ஆக்டிவ் மொபைல் நம்பர் இஸ் லிங்க்டு வித் ஆதார். உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்கணும். மை கம்ப்ளீட் டேட் ஆஃப் பர்த், அதாவது டேட், மந்த், இயர் இஸ் அவைலபிள் அண்ட் ஆதார் கார்டு. உங்களுடைய ஆதார் கார்டில் டேட் ஆஃப் பர்த், கம்ப்ளீட் டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து
இது வந்து இன்ஸ்டன்ட் இபேன் வாங்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி ஐ எம் நாட் எ மைனராக இருக்கக்கூடாது. ஆஸ் அன் அப்ளிகேஷன் டேட், இப்போ நீங்கள் இன்றைக்கி டேட் அப்ளை பண்ணுறீங்களா, இன்றைக்கி டேட்டில் நீங்கள் மைனராக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் மேலே வந்து ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணி கண்டினியூ பண்ணுறீங்க. ஓகேங்களா? நீங்கள் ஆதார் நம்பர் போய் என்ட்ரி பண்ண பிறகு நீங்கள் வந்து செக் பாக்ஸை கிளிக் பண்ணி கண்டினியூ போட்டால் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஓடிபி வரும் உங்களுடைய ஃபோனுக்கு. அந்த ஓடிபி வந்து இது செக் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி கண்டினியூ போட்டால் ஓடிபி வரும். ஓகேங்களா? அந்த ஓடிபி வந்து நீங்கள் வந்து இங்கே என்டர் பண்ணணும். ஓடிபி என்டர் பண்ண பிறகு இது வந்து நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற அக்ரியை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பியும் கண்டினியூ பட்டன் கிளிக் பண்ணால் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் இதில் காட்டும். எல்லாமே கரெக்டாக இருந்தால் உங்களுடைய நேம், ஆதார் நம்பர், அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டரு, மொபைல் நம்பரு, இமெயில் வெரிஃபை இல்லைனாக்கா நீங்கள் வேலிடேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே இருக்கிற பாக்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் கண்டினியூ பண்ணணும். கண்டினியூ பண்ண பிறகு யுவர் ரெக்வஸ்ட் ஃபார் இபேன் ஹஸ் பீன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். ஓகேங்களா? அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இந்த மாதிரி வரும். அதை நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கா ஸ்டேட்டஸை செக் பண்ணுறதுக்காக இது தேவை. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். ஒரு 1 ஹவர் இல்லை 2 ஹவர் கழிச்சிட்டு நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். திருப்பியும் அதே வெப்சைட்டுக்கு போய் அதே இன்ஸ்டன்ட் இபேனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அது கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே லாஸ்ட்டில் இருக்க பாருங்கள், செக் ஸ்டேட்டஸ் ஆர் டவுன்லோட் இபேன். அங்கே வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க. கண்டினியூ கிளிக் பண்ணி கண்டினியூ பண்ணும்போது நெக்ஸ்ட் பேஜ் நீங்கள் அந்த நெக்ஸ்ட் பேஜில் ஆதார் நம்பர் கேட்கும். அந்த ஆதார் நம்பர் நீங்கள் கிளிக் பண்ணி திருப்பியும் கண்டினியூ பண்ணுறீங்க. ஓகேங்களா? அது கண்டினியூ பண்ண பிறகு நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ் திருப்பியும் ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணி நீங்கள் கீழே இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி கண்டினியூ பண்ணால் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து வியூ இபேன் அல்லது டவுன்லோட் இபேன் இருக்கும். அது நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் சக்ஸஸாக இருந்தால் தான் இந்த மாதிரி வரும். நீங்கள் வியூன்னு கிளிக் பண்ணால் உங்களுடைய பேன் கார்டை நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். நீங்கள் டவுன்லோட் கிளிக் பண்ணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்படி தான் கவர்மெண்ட் வெப்சைட், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட வெப்சைட்டில் நீங்கள் உங்களுடைய பேன் கார்டு இன்ஸ்டன்ட் இபேன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இது எப்போது எனக்கா நீங்கள் ஏற்கனவே பேன் கார்டு வாங்கியிருக்கக்கூடாது. அதாவது என்எஸ்டிஎல் வெப்சைட்லேயோ அல்லது யூடிஐ வெப்சைட்லேயோ அல்லது கவர்மெண்ட் அப்ரூவ்டு எதான வெப்சைட்லேயோ நீங்கள் எந்த வெப்சைட்லேயோ போய் நீங்கள் பேன் கார்டு வாங்கியிருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுடைய ஆதார் நம்பரில் ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் நீங்கள் இது எடுக்க முடியும். நீங்கள் ஏற்கனவே வாங்கியிருந்தால் இதில் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.